அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி கட்லெட் செய்யப்போம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி கட்லெட் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பெருஞ்சீரகம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி ஆட் பண்ணிவிட்டு ப்ரொக்கோலி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறமா நம்ம காய் சீவறதால பன்னீரை சீவி போட்டுக்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதேமாரி சீஸு இதையும் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடல மாவு போட்டுட்டு நம்ம கிளறிட்டு இது பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சோன்னா கட்லெட் நல்லா ஷேப் அழகாக வரும். ஏன்னா சீஸ் போடுறோம்ல, அதனால் கொஞ்சம் இதாகும், லூஸ் ஆகும். அதுக்கப்புறமா தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி அழகாக ஷேப்பாக நம்ம கட்லெட் ரெடி பண்ணி வைக்க வேண்டியதாங்க. 2 சைடுமே செவந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணால் சுவையான மீனாட்சி வீட்டு ஹெல்த்தியான ப்ரொக்கோலி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க